முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்ன இன்னும் நம்ம பொண்டாட்டியை காணோம்? என்ன பண்ணுற அவ்வளோ நேரம்? அப்போவே சாப்பிட்டாச்சு, சீக்கிரம் வர வேண்டாமா? என்ன இவ எப்படி இருக்கா? அவந்திகா, ஆ சொல்லுங்க. என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. சரி இருக்கட்டும், என் பக்கத்தில் வா. ம் இப்போ சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அத்தை என்ன சொல்கிறாங்க? பாவம் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அப்புறம் ஏன் உள்ள வரும்போது முகத்தை ஒரு மாதிரி உம்முன்னு வச்சிருந்த? என்ன நடந்தது? அம்மாவும் எதுவும் சொல்ல, வேற யாரும் என்ன சொல்ல போறா? வேற யாரு? புதுசாக வந்திருக்காங்களே உங்கள் அத்தைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான். ஏன் வந்திகா, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பாட்டிக்கு தானே இருக்காங்க. ம் சொல்லு வந்திகா. இல்லைங்க, எப்போ பாரு என்ன ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க யார் உன்னை திட்டுருக்கு? எதுக்கு ஃபர்ஸ்ட் உன்னை திட்டுறாங்க? அது வந்து நான் குளிச்சுட்டு வந்தேனா, துணி மாற்றினேன்னு சொல்லிட்டு, ஏன் குளிச்சா வீட்டுக்கு தூரம் ஆயிட்டியா அப்படி இப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க. அப்புறம் அத்தை தான் வந்து உள்ளே போமான்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. இது என்ன அநியாயம் இருக்கு? நீ குளிச்சா அவங்களுக்கு என்ன, குளிக்கலன்னா அவங்களுக்கு என்ன? இதெல்லாமா கேட்பாங்க? அதான் கேட்குறாங்களேங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏன் அப்படி இருக்காங்க? நல்லா தான் இருப்பாங்க, இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற ஒன்றும் சொல்லலைங்க. ஆனால் அன்னைக்கு அத்தை துளசியை பார்க்க போயிருந்தாங்களா, அப்பையும் இப்படி தான் வெடிக்க வெடிக்குன்னு பேசினாங்க. நானும் சரி ஏதோ பெரியவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு ரொம்பவே திட்டாங்க. சரி விடு, நான் அம்மாட்ட சொல்லி ஏதாவது பேசி வைக்கிறேன், இல்லைன்னா நானே கேட்கட்டுமா? ஐயோ வேண்டாங்க, விருந்தாலே வந்தவங்கள நாமளே அதை எதையும் சொல்லக்கூடாது. விடுங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. மறுபடியும் ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நேராச்சு இன்னும் காணோம் தான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? எதுக்கா? அத்தானுக்கு பசிக்குள்ள, பசிக்கிறதுக்கு சாப்பாடு போட வேணாமா? ஏன்னா பசிக்குதா? இப்போ தானே அங்கே சாப்பிட்டு வந்தீங்க. மங்குனி மங்குனி மாதிரி பேசாத. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி பசிக்கும்? வயிற்று பசிக்க நீ போட்டுட்டா, மற்றதுக்கு என்னடி நான் பண்ணுறது? என்னங்க வேண்டாம், இப்போ தான் குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு வந்திருக்கேன். மறுபடியெல்லாம் என்னால் முடியாதுப்பா, வேண்டாம் ப்ளீஸ். என்னடி நீ இப்படி இருக்க? நல்லா ஆசை கட்டி விட்டுட்டு இப்போ விலகி போனால் எப்படி? மாமன் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பேன்? என்ன புதுசு புதுசாக எதை பேசுகிறீங்க? என்ன பண்ணுறது, பொண்டாட்டியோட மகிமை அப்படி. சி போங்க. என்னடி நீ இப்படி இருக்க? சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டுட்டு இப்போ என்னடானா விலகி போகிறா, விட்டுருவேண்ணா? வேண்டாம், இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு டோஸ் போயிடுச்சு. திரும்பலாம் திரும்ப என்னடிப்ப? ஒரு புருஷன் முண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்க வேண்டியதானே? ஏற்கனவே நானே லேட் ஆச்சுன்னு இருக்கேன், இதில் வர திரும்பவும் இன்னொரு டைம் ஓய் அடி வாங்கிக்காதீங்கன்ட்ட. அடித்தா கூட பரவாயில்லடி, நான் வாங்கிக்கிறேன். அவ்வளோ ஆசையா? ஆசை இருக்காதா பின்ன? இவ்வளோ ஒரு அழகான பொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் எனக்குள்ள இருக்க திருமணம்லாம் வெளியே வருது. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் பேசுறதுக்கு முழு காரணமும் நீ தானடி பொண்டாட்டி. பேசாமல் என்ன பண்ணுறது? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க சரியா வராது. ஆல்ரெடி நம்ம இப்படி கதை சத்திட்டு உட்காந்துட்டு இருக்கதே வெளியெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வெளியானா யாரு? அம்மாவா? அத்தை இல்லை, அதோ அந்த புதுசாக இருந்தாங்களே உங்களோட அத்தை, அவங்க தான். அது கிடக்குது லூசு, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. என்னன்னா சொல்லு, மறுபடியும் வெறுப்பத்தி விட்டுருவோம். பெருப்பத்தினா எப்படி சொல்கிறீங்க? அதுவா, அவங்க பார்க்கும்போது வேணும்னு அவந்திக்கா எனக்கு முத்தம் கொடுடி, என்னை விடுடி அப்படின்னு சும்மா பேசினேன்னு வச்சுக்கோ, தெரிச்சிடாது. ஐயோ, ஏற்கனவே அது இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கு, இதில் இது வேறையா? அவங்க கிடக்காங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு, வாடி பொண்டாட்டி. ஐயோ புருஷா, இவ்வளோ ஸ்பீடாக போனீங்கன்னா இன்னும் 10 மாதம் 9 மாதத்துலேயே கையில் குழந்தை இருக்கும். இருந்தா என்ன, நாம இருவர் நமக்கு இருவர். என்னது இருவரா? ஆமாடி பொண்டாட்டி. ஆமா, உன்ட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்னங்க? உனக்கு எத்தனை குழந்தை வேணும்? உண்மையாக சொல்லட்டுமா? சொல்லு, உனக்கு எத்தனை குழந்தை வேணும்? எனக்கு மொத்தம் 5 குழந்தை வேணும். அடிப்பாவி, 5ஆ? ஆமாங்க, எனக்கு 5 குழந்தை வேணும். ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஒரு ஆசை தான். ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு. போயிட்டா நீங்கள் இப்போ 5 குழந்தை பெற்றுக்க தயாராக தான் இருப்பீங்க போல. பொண்டாட்டி கிட்ட இல்லைன்னு சொல்லுவேண்ணா. 5 மட்டும் போதுமா, இல்லை இன்னும் 2-3 வேணும்னா சொல்லு, கூட 2 பேத்து போட்டுருவோம். பெற்று போகிறதெல்லாம் சரி, எப்படி நம்ம வளர்க்குறது? நம்ம இருக்கதோ 2 பேர், 5 குழந்தை எப்படி வளர்க்க முடியும்? அதான் வீட்டில் அம்மா இருக்காங்களா, அம்மா கிட்ட 2 கொடுத்துருவோம். அத்தைக்கிட்டயா? ஆமாடி, பின்ன ஆளாளுக்கு 1-2 பார்த்துக்க வேண்டியதான். இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, நீ இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று. எப்படி நம்ம கையில 4 குழந்தை, அப்புறம் அம்மா கையில் 1 குழந்தை. ஐயோ, இந்த காலத்தில் ஒரு குழந்தைய வச்சு பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். 5 குழந்தை ஆசைப்படலாம், ஆனால் வளர்த்த முடியுமான்னு எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படாத, பார்த்துக்கலாம். ஆமா, என்ன காரணம் 5 குழந்தைன்னு சொல்றியா, இல்லை விளையாட்டுக்கு சொல்றியா, சீரியஸாக சொல்றியா? ஐயோ உண்மையாக தாங்க சொல்கிறேன், எனக்கு உண்மையாலுமே 5 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. என்னடி, நீ படிச்ச பிள்ளை,
நீ ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு ஆசைப்படலாம், 2 குழந்தை பெற்றுக்கலாம்னு ஆசைப்படலாம், 5 குழந்தை கேட்குற, என்ன காரணம்? இது என்னங்க அநியாயமா இருக்கு? படிச்சவங்க 5 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? இல்லை, படித்த பிள்ளைங்க ஒன்று பெற்றுக்கிறதே பெரிய விஷயம், நீ என்னடானா 5 கேட்குறியா, அதான் கேட்குறேன். இல்லைங்க, நான் ஒத்த பிள்ளை தானே. அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பி பாசம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இதே என் குழந்தைக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நான் பார்க்க முடியாதெல்லாம் என் குழந்தைங்க பார்த்து சந்தோஷப்படல. அதனால தான் அப்படி நினச்சேங்க. தப்பாங்க? சாச்சா, தப்பு ஒன்றும் இல்லை. நீ நினச்சது உண்மையிலுமே நல்ல விஷயந்தான். ஏன் சொல்கிறேன்னா, துளசிக்கிட்ட கூட நான் அவ்வளோ பாசமாக இருந்ததே இல்லை. எப்போ பாரு அவகிட்ட எரிஞ்செறிஞ்சு தான் இருந்தேன். ஆனால் அவளுக்கு என் மேலே பாசம், எனக்கும் உன் மேலே பாசம். ஆனால் 2 பேருமே காட்டிக்க மாட்டோம். ஏன் காட்டிக்கிட்டா என்ன? தங்கச்சிக்கிட்ட ஈகோவா? ஈகோனாலாம் இல்லைம்மா, அது என்னமோ தெரியல. அவகிட்ட போய் பாசமாக பேசணும்னு நினச்சதும் இல்லை. ஆனால் அவள் கேட்பா, நான் வந்து அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். இப்போ பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அவள் பக்கத்தில் இல்லை. இதான் விதிங்கிறது போல இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் செஞ்ச சதி. என்ன அம்பிகா, விதி சதின்னு இப்படி பேசுற? ஆமாம், நீங்கள் தான் கல்யாணம் ஆகி போனது வந்து அவகிட்ட இன்னும் பேசினதே இல்லை. அப்புறம் விதின்னு சொல்கிறதா இல்லை சதின்னு சொல்கிறதா? நீங்கள் வேணும்னே பேச இருக்கிறதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பேசலாம். கண்டிப்பாக அதுக்காக ஒரு நாள் வராமையா போயிருப்பது, அப்போ பேசிக்கலாம். இதெல்லாம் போங்காட்டம், இப்படியெல்லாம் சொல்லி நழுவக்கூடாது. எப்போ பேசுவீங்க? எப்போ போய் அவளை பார்க்குவீங்க சொல்லுங்க. அதான் சொல்லணே, கண்டிப்பாக அதுக்கான ஒரு நாள் வரும், அப்போ போய் பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்லம்மா, இப்போ வேற ஒன்றுக்கான நேரம். வேணான்னு கேட்கவே மாட்டீங்க, அப்படித்தானே? நான் வேணும்னு கேட்குறேன், நீ வேணான்னு கேட்குற. நேரம் ஆகிட்டே இருக்கும், ஆடி பண்ணாடி சும்மா தொண்ண பேசிக்கிட்டு. என்னங்க இப்படி எடுத்து கீழே போட்டீங்க? அவந்திக்கா, இந்த உதடு இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கேட்குது. நான் என்ன பண்ணட்டும்? இது அது கேட்ட மாதிரி இல்லை, நீங்களே கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். போங்க, சும்மா எப்போ பாரு விளையாடிக்கிட்டு. இதெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், தொண்ணு பேச வேண்டிய நேரம் இல்லை. சரியா பொண்டாட்டி? கொஞ்ச நேரம் நீ உன் வாயை வச்சுக்கிட்டு கம்மி இருந்தீங்கன்னா அதுவே போதும். அதான் வாய் மேலே கையை வச்சு வாயை மூடி விட்டீங்களே, அப்புறம் எங்க பேச? சரி, பேசாம இருக்க மாதிரி பொண்ணு பண்ணட்டுமா? வேணா. வேணுமே, எனக்கு வேணுமே பொண்டாட்டி. வைத்த அழகினை எடுத்தேன், ஆசைக்குள் வைத்து உனக்கு என கொடுத்தேன். இதமா கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா என்ன? துளசி, நான் ஒன்று உன்கிட்ட கேட்கட்டுமா? கேளுங்க. இல்லை, இவ்வளோ சீக்கிரமா மதராத்திரிக்கு ஒத்துக்கிட்டியே, என்னடி விஷயம்? எங்கள் அம்மா சொன்னதுனால ஒத்துக்கிட்டியா, இல்லை உனக்கு உண்மையிலுமே என் மேலே ஆசை இருந்ததா? இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆசை இருந்துச்சுன்னு சொல்கிறதா இல்லை உங்களை பிடிக்காதுன்னு சொல்கிறதா? அடிப்பாவி, என்னடி பிடிக்காதுன்னு சொல்ற? அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? சொல்லு துளசி. இல்லை, நீங்கள் தான் கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். பிடிக்காம தான் இப்படி உங்களை கட்டி பிடிச்சி படுத்திட்டு இருக்கேனா? இல்லை துளசிமா, நான் ஏன் கேட்குறேன்னா, திடீர்னு நான் உன்னை அப்படி இப்படின்னு மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ ஒன்றுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரம் மதராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. உங்ககிட்ட எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. யாருக்கு? உங்களுக்கா? ஆமாம் துளசி, எனக்கு தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா. நல்லா சுத்துன்னு சுத்துறீங்க காதில் பூவை. ஹே, உண்மையை தான் பொண்டாட்டி சொல்கிறேன். ஆமாம், என்ன விடுங்க. உங்களுக்கு உண்மையாக மதராத்திரி நடக்கணும்னு ஆசை இருந்ததா இல்லையா? உண்மையாக சொல்ல போனால் இது வரைக்கும் என் நகம் கூட மேலே பட்டதில்லை. நானும் உங்ககிட்ட நெருங்கி வரணும்னு தான் நினைப்பேன். ஒரு பக்கம் உன்னை படிக்க வைக்கணுங்கிறனால ஆசையை நானே அடக்கிக்குவேன். என்ன பண்ணுறது, அதுதானே ஆம்பளைங்க வாழ்க்கை. அடடே, ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்களே. ரொம்ப ஆசை அடக்கி வச்சனால தான் இப்படி. இல்லை துளசி, முன்னாடியாவது நீ என்கிட்ட இருந்து விலகி இருப்ப. இப்போதான் நீயே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட. அப்புறம் நான் விலகி இருக்கணும்? இன்னும் நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு உன் கூடயே இருப்பேன். இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் அத்தை வந்துடுவாங்க. அம்மா வந்தாலும் உள்ளே வர மாட்டாங்கடி. அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சி போக, சின்ன பேசக்கூட விவஸ்தையே இல்லை. ஏண்டி லூசு, அம்மா தானே பையன் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாந்தி முகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன? ஆமாம், இதுக்கு அத்தைக்கு தான் நன்றி சொல்லணும். அடிப்பாவி,
அத்தைக்கு நன்றி சொல்ற அளவுக்கு அத்தை வேலை பார்த்துருக்காங்க அப்படிதானே? ஆமா ஆமா. சொல்லு துளசி, உனக்கு உண்மையிலுமே படிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருந்ததுங்க. ஆனால் அதுக்காக உங்களை கஷ்டப்படுத்தி படிக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. நம்மக்கிட்ட காசு இருந்து படிக்கிறதுங்கிறது வேற. காசு இல்லாமல் படிக்கணும்னு நினைக்கலாம் ரொம்ப தப்பு. நான் உங்களை எப்பயும் கஷ்டப்பட விட மாட்டேன். துளசி, எப்பயாவது நம்ம ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணுவோம்னு யோசிச்சிருக்கியா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன ஒன்று, அம்மாவையும் அண்ணனும் என் கல்யாணத்துக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டது உண்டு. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அவங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு நாள் வருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி துளசி. நீ என்னை இவ்வளோ அழகாக புரிஞ்ச அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் கூட உன்னை அவசரப்பட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ணது கரெக்டு தான் தோணுது இப்போ நினைக்கும் போது. ஆமாம் ஆமாம். கல்யாணம் ஆயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஏ லூசு, எங்கடி மல்லிப்பூவை காணோம்? இங்கே தாங்க இருக்கு. ஓ, எப்படி இருந்தாலும் பூவெல்லாம் கசங்க தான் போகுது. எதுக்கு அதை வச்சுட்டுன்னு கழட்டி வச்சுட்டேன் அப்படிதானே? சி, எப்போ பாரு இந்த அர்த்தத்திலே தான் பேசுவீங்களா? பொண்டாட்டி, நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அம்மா சொன்ன நேரம் ஆயிடுச்சு. என்ன நான் சொல்றது? ஐயோ ஐயோ, நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது பெரிய விஷயம். ம். ரைட்டு, பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா. பொண்டாட்டி, லவ் யூ டி. லவ் யூங்க. கண்மணி, இங்கே ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கும், இங்கே போய் எடுக்கலவா? என்னங்க, நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? நீ என்ன சொல்ல விரும்புன்னு நானே சொல்லட்டுமா? அது வந்து, என்ன கண்மணி, எப்போ பாரு நீ எங்கே போனாலும் காசுலேயே வந்து நிற்கிற. காசு இல்லாத நேரம் கொஞ்சம் பார்த்து தானே செலவு பண்ணும். ஃபீஸ் கட்டணும், இன்னும் எல்லா செலவு பார்க்கணும்லங்க. என்ன பண்ணுறது, அதனால தான் சொல்கிறேன். புரியுது கண்மணி, அதுக்காக எப்போ பாரு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு சொல்லு? வா, எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும். உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து தர மாட்டாங்களா சொல்லு? எடுத்து தருவாங்கங்க, இருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்கு தான் சொன்னேன். எல்லாம் பார்த்துக்கலாம், செலவுன்னு வந்தால் பார்த்து தான் ஆகணும். அதுக்காக ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் எப்படி? பசிக்குதுங்காக சாப்பிடாம இருக்க முடியுமா சொல்லு? ம், சரிங்க. சரி, இப்போதைக்கு 2 செட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். அதை உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா எடு, இல்லைன்னா அதுக்கப்புறம் வேறு ஷாப்பில் போய் பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. அப்புறம் இப்போயே சொல்லிடுறேன், இங்கே இருக்கிற ட்ரெஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அங்கே போய் இதை விட ரேட்டு கம்மியாக இருந்தால் எடுத்து போடுங்கிற விஷயத்த மட்டும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? இதுவரையா? அப்போ இப்பே வாங்க, ரேட்டு கம்மியாக இருக்க கடையாக பார்த்து போவோம். இந்த வேலை தானே வேணாங்கிறது. நான் அதுக்காக தான் இப்போயே உன்கிட்ட சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க எடுத்து போகிறத போட்டுட்டும். அதில் எது உனக்கு பிடிச்சிக்கோ கண்ணை மூடிட்டு எடு. காசை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காத. சரியா? சரி, மொத்தத்தில் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. இனி நான் என்னத்தை சொல்கிறது? வாங்க போகலாம். சரி கண்மணி, உள்ளே வா, போய் பார்க்கலாம். சரிங்க.